வணக்கம் நண்பர்களே. எஸ்ஆர்பி எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5000க்கு மேற்பட்டவர் ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பத்திரிக்கை செய்த வெளிவந்திருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் ஆஃப் எவ்வளோ எதிர்பார்க்கலாம் எஸ்ஆர்பிக்கு அப்படிங்கிறதையும் இன்றைய காணொலி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். கூட்டுறவு உதவியாளர் இளநிலை உதவியாளர் பணிக்கான எழுத்துத் தேர்வு 27 மையங்கள் நடந்திருக்கு. மொத்தம் பார்த்திங்கன்னா 19,000 மேலே எழுதியிருக்காங்க. ஸோ வேக்கன்சி பார்த்திங்கன்னா 311 வேக்கன்சி. இதில் பார்த்திங்கன்னா 27 மையங்கள் நடந்திருக்கு. இதுக்கு அலோவ் பண்ணவங்க, ஸோ கால் டிக்கெட் அனுப்புனது பார்த்திங்கன்னா மொத்தம் 24,335 பேர். அதில் ஆண்கள் மட்டும் 10,643. இதுலேயும் பெண்கள் தான் அதிகம். 13,692 பெண்கள் மட்டும் இந்த தேர்வு எழுதியிருக்காங்க. 10,000 பேர், இங்கே 10,643 ஆண்கள், 13,692 பேர் பெண்கள். இதில் பார்த்திங்கன்னா 19,000 டோட்டலாக 225 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 5,140 பேர் பார்த்திங்கன்னா ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் இப்போ பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்து கேட்டுருக்கீங்க. ஸோ நம்மகிட்ட ஒரு 7-8 பேர் ஃபைனலாக, அதாவது குரூப் 4 குரூப் 2க்கு ரொம்ப டெடிக்கேட்டடாக படித்த ஸ்டூடெண்ட் ஸோ நம்மளுடைய கைடன்ஸ் மூலமாக தான் அந்த கோர்ஸை ஜாயின் பண்ணி எக்ஸாம் எழுதினாங்க. ஸோ அவங்க என்கிட்ட சொன்ன ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 200க்கு 160க்கு மேலே போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்மக்கிட்ட அவங்க சொன்னவங்க பார்த்தீங்கன்னா 200க்கு அவங்க சொன்ன ஸ்கோர் 160க்கு மேலே போட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் மட்டும் படித்தவங்களுக்கு கஷ்டம்தான். வெறும் நான் கோஆப்ரேட்டிவ் மட்டும் நல்லா படித்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கஷ்டம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க இது எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஸோ நீங்கள் பேங்கிங் எக்ஸாம், அது மத்திய அரசு பணியான பேங்க், ஐபிபிஎஸ், எஸ்பிஐ பேங்கு, இந்த மாதிரி எழுதிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினே கிடையாது. அவ்வளோ தூரம் ஈஸி. ஓகேவா? அதே போல் குரூப் 4க்கு குரூப் 2க்கு மேக்ஸ், ஆப்டிடியூட், நல்லா ரீசனிங்லாம் போட்டு பார்த்தவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாகவே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா 68 கொஸ்டின்ஸ் மேக்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க 55, 56, 60 வரைக்குமே மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அவங்களுக்கு டிஎன்பிசி அஸ்பிரன்ஸ்க்கு ஒரு டிராபேக்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் அக்கௌண்டிங், நிதி கணக்கியல் தான். அவங்களுக்கு ஒரு 10-12 கொஸ்டினுமே எங்களுக்கு தெரியல, அந்த கான்செப்டே புரியல அப்படின்னாங்க. ஆனால் மற்றபடி அவங்க 200க்கு ஒரு 160க்கு மேலே டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வேகன்சியே எவ்வளவு, 600-300 சம்திங் தான். அப்போ 1:2 அடிப்படையில் தான் நெக்ஸ்ட் லெவல் போவாங்க. அப்போ நமக்கு தேவை எவ்வளவு, மொத்தம் ஒரு 600 பேர் தான் இன்டர்வியூ போகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம எக்ஸாம் எழுதுன பேர் எத்தனை பேர்? 19,000 பேர். 19,000 பேரில் 600 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ உங்களை ப்ரொமோட் பண்ணலன்னு நினைக்காதீங்க. ஓகேவா? எதாக இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? இப்போ மேக்ஸ் கஷ்டமாக கேட்டிருந்தாங்கன்னா இனி வர்ற காலங்களில் அப்படிதான் மாறலாம். ஓகேவா? அப்போ டிஆர்பிக்கும் மேக்ஸ் அப்படியே கேட்கலாம். ஸோ அதனால இனி இந்த ஒரு 4 நாள் இருக்கு நினைக்கிறேன். 4 நாள் கூட கிடையாது. புதன், வியாழன், வெள்ளி 3 நாள், இன்னைக்கு சேர்த்தா ஒரு 4.5 நாள் 3 நாள் வருது. சரிங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா மேக்ஸ் போட்டு பாருங்க. மேக்ஸுக்கு ஈக்குவலாக கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் கேட்குறாங்க. அதாவது இது ஒரு 68, இது ஒரு 68, எவ்வளோ ஆச்சு? இதுவே 136 கொஸ்டின் ஆச்சு. மேக்ஸுக்கும் கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் மட்டும் சேர்த்தா கம்ப்ளீட் ஒரு 20, 150. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு டேட்டா மாதிரி கிடைச்சிருக்கு. இதில் எஸ்ஆர்பி எக்ஸாம் எழுதுற மூலமா டிஆர்பியும் இதே கான்செப்டில் அதிகமாக குறைஞ்சது ஒரு 50 கொஸ்டின் ஆச்சும் நமக்கு மேக்ஸ், ஆப்டிடியூட், ரீசனிங் கேட்கலாம். அப்போ அப்படி எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ எஸ்ஆர்பிக்கு எழுதுனாங்கல்ல ஒரு 68 கொஸ்டின் இருக்குல்ல, அதே மாடலே பார்த்துட்டு போங்க. அதே மாடலை பார்த்தா கூட நீங்கள் ஒரு 50 கொஸ்டின் கேட்டால் கூட 40 கொஸ்டின் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த காணொலி பார்த்தேன். கட் ஆஃப் நீங்கள் எதிர்பார்க்காத கூட தான் இருக்கும். இப்போ 200க்கு 150 தாண்டிடும். சரிங்களா? 200 கொஸ்டினுக்கு 150க்கு மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணலாம். நான் தமிழ் வழி சான்றிதழ் வச்சிருக்கேன்னா நீங்கள் 140 அந்த மாதிரி ரேஞ்சு எதிர்பார்க்கலாம். அதாவது டிகிரி தமிழ் மொழியில் படிச்சிருக்கணும். சரிங்களா? டிசிஎம் தமிழ் மொழியில் படிச்சிருக்கணும். அந்த மாதிரி படித்தவங்க
எதிர்பார்க்கலாம். அது 140க்கு மேலாம் எதிர்பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் வீடியோ கேண்டிடேட்ஸ். ஸோ அவங்க வந்து 130 அந்த மாதிரி ரேஞ்சே இருக்கலாம். அப்புறம் வந்து ஷெட்யூல் டிரைவ், அது பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? மற்றபடி வந்து அதர் இல்லை, எஸ்சியாக இருக்கட்டும், எஸ்சிஏ இருக்கட்டும், பிசி, பிசிஎம்சி, எம்பிசி, எல்லாருக்குமே வந்து கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால வந்து இனி வரும் டிஆர்பி எக்ஸாமில் ரொம்ப மெனக்கிட்டு படிங்க. குறிப்பாக வந்து ஆப்டிடியூட், ரீசனிங், கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட், கம்ப்யூட்டர், இந்த மற்ற எல்லாத்தையும் படிக்கிறத விட இந்த 3 நல்லா படித்தா நீங்கள் ஓரளவு நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அதே போல் கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்குலேருந்தும் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காத சொல்கிறாங்க. சரி, நம்மளும் பார்த்தோம். நம்ம கொடுக்குற மெட்டீரியலுமே உங்களுக்கு அப்படியே கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அப்போ 11th 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் இருக்குது. அதில் புக் பேக் கன்வெர்ட் மட்டும் படிச்சுட்டு போங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. அது 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கில் புக் பேக் கன்வெர்ட் நம்மளும் வந்து அதை ரெடி பண்ணிக்கிறோம், வீடியோவும் பண்ண போகிறோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎம் புக்லேருந்து கம்ப்யூட்டர் தான் நம்ம ரெகுலராக ஒரு 8 வீடியோ பார்த்துருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயமுறுத்த விரும்பலை. சரிங்களா? ஸோ இதுலேயுமே வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தான் வர போகிறாங்க. உங்கள் மாவட்டத்துக்காரங்க தான் காம்படிஷன் வந்து எல்லாருமே அசம்பிள் ஆயிடுறாங்க. ஏன்னா சென்னை கூட அத்தனை பேர் போக வந்துருக்காங்க. லோக்கல்ல இருக்கனால எல்லாரும் ப்ரெசென்ட் ஆயிடுவாங்க. சரிங்களா? இப்போ ப்ரெசென்டாக இருக்கிறதுனால வந்து காம்படிஷனும் இதுவும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதனால வந்து டெடிக்கேட்டடாக பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம நேற்றே மேக்ஸ் 2 வீடியோ போட்டிருந்தோம். ஒரு 3-4 நாளுமே மேக்ஸ் தான் வீடியோ போட போகிறோம். அது கொஞ்சம் உள் வாங்கிக்கோங்க. இதே போல தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.